விஜயநகரம்னு ஒரு அழகான ராஜ்யத்துல அந்த ராஜ்யத்தை ரொம்ப வீரமான அரசர் கிருஷ்ணதேவராயர் ஆட்சி பண்ணிட்டு இருந்தாரு. எல்லாமே ரொம்ப அமைதியா போயிட்டு இருந்த நேரத்துல திடீர்னு ஒரு பெரிய பிரச்சனை வந்து நின்னுச்சு. அப்படி என்ன பிரச்சனைன்னு கேக்குறீங்களா? அடேங்கப்பா, காட்டுக்குள்ள இருந்து ஒரு ரொம்ப பெரிய பயங்கரமான சிங்கம் ஊருக்குள்ளே வந்துடுச்சு. சும்மா இல்லாம பக்கத்துல இருந்த கிராமங்களுக்குள்ள எல்லாம் புகுந்து அங்கிருந்த மக்களை ரொம்ப பயமுறுத்த ஆரம்பிச்சுது. இத பார்த்த ஒரு அரண்மனை காவலர் பயத்துல ஓடோடி மூச்சு வாங்க வாங்க ராஜா கிட்ட வந்தார். மகாராஜா மகாராஜா, அந்த சிங்கம் நம்ம கிராமத்துல 3 மாடுகளை அடிச்சு கொன்னுடுச்சு. மக்கள்லாம் வீட்டை விட்டு வெளியே வர கூட பயந்து நடுங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னார். யாருமே கவலைப்படாதீங்க, நாம உடனே வேட்டைக்கு போறோம் அப்படின்னு வீரமா சொன்னார். அப்போதான் ராஜாவோட புத்திசாலி நண்பர், நம்ம கதையோட ஹீரோ தென்னாலிராமனும் நானும் வரே ராஜான்னு அவரோட சேர்ந்துக்கிட்டார். சொன்ன மாதிரியே ராஜாவும் அவரோட வீரர்களும் கூடவே நம்ம தெனாலிராமனும் எல்லாரும் சேர்ந்து அந்த பயங்கரமான சிங்கத்தை தேடி அந்த அடர்ந்த காட்டுக்குள்ள கிளம்புனாங்க. அவங்க இப்படி பேசிக்கிட்டே போகும்போதே திடீர்னு அப்பப்பா, என்ன ஒரு சத்தம்! ஒரு பயங்கரமான கர்ஜனை கேட்டுச்சு. அந்த சத்தம் எவ்வளவு பெருசா இருந்துச்சு தெரியுமா? அங்க இருந்த மரங்கள், செடிகள், ஏன் அவங்க நின்னுட்டு இருந்த நிலமே கிடுகிடுன்னு நடுங்கிடுச்சு. அங்க திரும்பி பார்த்தா ஒரு பெரிய பாறை மேல நெருப்பு மாதிரி தகதகன்னு கண்ணோட அந்த சிங்கம் நின்னுட்டு இருந்துச்சு. ஆனா நம்ம தெனாலிராமன் என்ன பண்ணாரு தெரியுமா? யாருமே எதிர்பார்க்காத ஒரு விசித்திரமான வேலையை செய்ய ஆரம்பிச்சாரு. அவர் என்ன பண்ணாருன்னா, பக்கத்துல இருந்த ஒரு பெரிய மரத்தை விடாம சுத்தி சுத்தி ஓட ஆரம்பிச்சிட்டார். தெனாலி இப்படி ஓடுறத பார்த்த அந்த சிங்கத்துக்கு கோபம் இன்னும் அதிகமாயிடுச்சு. உடனே அதுவும் அவரை துரத்த ஆரம்பிச்சிருச்சு. தெனாலி மரத்தை சுத்த, சிங்கம் தெனாலிய சுத்த, 2 பேரும் சேர்ந்து ஒரே இடத்துல வட்டமா வேகமா ஓடிக்கிட்டே இருந்தாங்க. இப்படி விடாம ஒரே இடத்துல சுத்தி சுத்தி ஓடுனதுனால அந்த பெரிய பலமான சிங்கத்துக்கு என்னாச்சு தெரியுமா? டைம்! அதுக்கு தலை சுத்த ஆரம்பிச்சிருச்சு. கண்ணெல்லாம் இருட்டாகி ஐயோன்னு தடுமாறி கீழே விழ போச்சு. இதுதான் சரியான சமயம்னு ராஜா டக்குன்னு ஒரு அம்பை எடுத்து சிங்கத்தோட கால்ல எய்தார். உடனே வீரர்களும் சேர்ந்து ஒரு பெரிய வலைய தூக்கி தலை சுத்தி நின்ன அந்த சிங்கம் மேல வீசி அதை அப்படியே பிடிச்சிட்டாங்க. பாத்தீங்களா? சிங்கத்தை பிடிச்சதை விட தெனாலி செஞ்ச வேலையை பார்த்துதான் எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம். ராஜா வேகமா தெனாலி கிட்ட ஓடி போய், தெனாலி, என்ன ஒரு அற்புதமான யோசனை, எப்படி உனக்கு மட்டும் எப்படி தோணுச்சு அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு தெனாலி சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு, மகாராஜா, சிங்கத்தை விட வேகமா என்னால ஓட முடியாது, அது எனக்கு நல்லா தெரியும். அதனால ஏன் பலத்தை வச்சு அதோட சண்டை போடாம ஏன் மூளைய வச்சு வேலை செஞ்சேன். அதோட பலத்தையே அதோட வேகத்தையே அதுக்கு எதிரா பயன்படுத்தி அதை தலை சுத்த வச்சுட்டேன் அப்படின்னு அழகா விளக்கினாரு. தெனாலியோட இந்த புத்திசாலித்தனமான பேச்சு கேட்ட ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷம். உடனே அவரை பாராட்டி ஜொலிக்கிற 50 தங்க நாணயங்களை அவருக்கு பரிசா கொடுத்தார். சூப்பர் அல்ல? அவ்வளவுதாங்க கதை. சிங்கம் பிடிபட்டுடுச்சு. கிராம மக்களும் இப்போ நிம்மதியா இருக்காங்க. இன்னும் நிறைய சூப்பரான கதைகள் கேட்கணும்னு ஆசையா இருக்கா? அப்போ மறக்காம நம்ம ஷைன் கிட்ஸ் ஹப்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஒரு அருமையான கதையோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை பாய்.